வணக்கம். இது பருதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி யார்? கண்டுபிடித்தார் சரத் வீரசேகர. அனுர அரசின் சதியொன்று அம்பலம். கருப்பு கொடி போராட்டத்திற்கு கஜேந்திரன் அழைப்பு. சடுதியாக குறைந்த உப்பு விலை, ஏற்பட்டுள்ள சிக்கல். 5 வருடங்களில் பெருந்தொகையை விழுங்கிய மஹிந்தவின் கட்டுமானம். நிலந்த ஜெயவர்தனவிற்கு மரண தண்டனை குறித்து கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு. மாணவனிடம் சிக்கிய பெரும் ஆபத்தான பொருளால் பரபரப்பு. அனுர அரசை மிக விரைவிலே வீட்டிற்கு விரட்டி அடிப்போம், ஐக்கிய மக்கள் சக்தி சூளுரை. நாடு முழுவதும் விசேட நடவடிக்கையில் 1241 நபர்கள் கைது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் எனில் அது தொடர்பிலே விசாரணைகளை முன்னெடுத்து தகவல்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென முன்னாள் பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார். சக்ரான் மற்றும் நெவார் மௌலவி ஆகியோரின் உயிர்த்த தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் இவர்கள். சக்ரான் இறந்துவிட்டார் எனவும் FBI, இன்டர்போல் ஆகியவற்றுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரதான சூத்திரதாரி ஒருவர் இருந்தார். அவர் பற்றிய தகவல் வெளியிடாமல் இருப்பது ஏன்? இது பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களை அவமதிக்கும் செயல் என தான் கருதுவதாகவும் சரத் வீரசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் போது ஷானி அபியசேகர சேவையில் இருந்தார் எனவும் தற்போது அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டுள்ளது. எனவே அப்படியான பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கிறார்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் எனவும், அவ்வாறு பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தம்மால் போலியான கருத்தை சமூகமயப்படுத்தப்படும் என்பதை மக்கள் முன்னிலையில் அரசு தெரிவிக்க வேண்டும் எனவும் சரத் வீரசேகர மேலும் தெரிவித்துள்ளார். அதேவேளை உயிர்த்த தின தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிள்ளையானுக்கும் தொடர்பு இல்லை என கூறப்படுகிறது. சிலவேளை அவருக்கு தெரிந்திருந்தால் அது பற்றிய விசாரணைகளும் செய்யலாம் எனவும் முழு அதிகாரமும் தற்போதைய அரசாங்கத்திடம் உள்ளது எனவும் சரத் வீரசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்வரும் 23ஆம் திகதி, அதாவது ஜூலை 23ஆம் திகதி அன்று தமிழ் மக்களுக்கு கரை படிந்த நாள் எனவும், இந்நாளில் வரலாற்றை மழுங்கடிக்க அனுர அரசு திட்டம் தீட்டி வருவது மிகவும் சாதுர்த்தியமாக நவர்த்தவும் முயற்சி செய்கின்றது எனவும், இந்நிலையில் அனுர அரசின் எடுபிடிகளின் முயற்சிகளுக்கு மக்கள் உடன்போகக்கூடாது எனவும் கூறியுள்ளார். அன்றைய நாளை கரை படிந்த நாளாக தாம் அனைவரும் கருப்பு கொடி ஏந்தி துக்க தினத்தை எதிர்ப்பையும் வெளிப்படுத்துவோம் எனவும் கஜேந்திரகுமார் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உப்பின் விலை குறைந்துள்ளமை தமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக புத்தளம் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். கனமழையால் நாடு முழுவதும் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதனால் இந்தியாவில் குஜராத்திலிருந்து உப்பு இறக்குமதி செய்ய இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இருப்பினும் புத்தளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது உப்பு அறுவடை நடைபெற்று வருகின்ற நிலையில் உப்பு உற்பத்தியாளர்கள் 50 கிலோ இந்திய உப்பை 4000 ரூபாய்க்கு வாங்கும் அதேவேளை புத்தளத்தில் 50 கிலோ உப்பு மூட்டையை 1800 முதல் 2000 வரை குறைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து புத்தளம் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரனீஸ் பதியுதீன் கருத்து தெரிவிக்கையில், இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதே இலங்கையின் உப்பு விலை குறைந்தமைக்கு காரணம் எனவும், உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி கேட்ட அனைவருக்கும் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் கட்டுப்பாடுகள் இன்றி இந்தியாவில் இருந்து உப்பு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றது எனவும், திட்டமிட்ட உப்பு இறக்குமதி செய்ததனால் நாட்டின் உப்பு உற்பத்திக்கு நல்ல விலை கிடைத்திருக்கும் எனவும் கூறியுள்ளார். மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் கடந்த 5 ஆண்டுகளில் தோராயமாக ரூபாய் 38 பில்லியன் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக இலங்கை அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத்தள விமான நிலையம் சுமார் 36 பில்லியன் செலவிலே கட்டப்பட்டது. இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பிபல் ரத்நாயக்க, மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை விமான பழுதுபார்க்கும் மையமாக மாற்ற அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
பொருத்தமான வெளிநாட்டு கூட்டாளியுடன் இணைந்து மத்தள விமான நிலையத்தை லாபகரமான நிறுவனமாக மாற்ற அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை நிர்வகிப்பதிலும் விமான நிலையத்தில் நேரடி மற்றும் மறைமுக விமான போக்குவரத்து தொடர்பான வணிகங்களை நிறுவுவதிலும் ஆர்வமுள்ள முதலீட்டாளர்களிடமிருந்து புதிய ஆர்வ வெளிப்பாடுகளை அரசாங்கம் வரவேற்க உள்ளதாகவும் விபல் ரத்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே பொலிஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு இல்லை எனவும் கொழும்பு மறை மாவட்டத்திற்கான தகவல் தொடர்பு இயக்குனர் அருட்தந்தை சிரிமல் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலே பொலிஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ள பிரதி பொலிஸ் மா அதிபர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக வழக்கும் தொடரப்பட வேண்டும் எனவும் இலங்கை கத்தோலிக்க திருச்சபை மக்கள் தொடர்பு இயக்குனர் அருட்தந்தை ஜூட் கிறிஸ்தாந்த் பெர்னாண்டோ கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது உயிர்த்த தின தாக்குதலில் தொடர்பான காவல்துறை சேவையில் இருந்து நீக்கப்பட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் எனவும் அவருக்கு மரண தண்டனை வழங்கினால் கூட பரவாயில்லை எனவும் கருத்து வெளியிட்டுள்ளார். இந்நிலையிலேயே இந்த கூற்று அருட்தந்தை ஜூட்டின் தனிப்பட்ட கருத்தாகும் எனவும் சிரில் காமினி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். காலி மாவட்டம் அம்பலாங்கொடை பிரதேசத்திலுள்ள மாதம்பகம தேவகொட ஸ்ரீரத்ன மாவட்டத்திலிருந்து கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைக்குண்டு குறித்த பிரதேசத்தில் வசிக்கும் பாடசாலை மாணவன் ஒருவர் தன்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் காட்டுப்பகுதியில் இருந்து பந்து போன்ற வடிவத்தில் இருந்த கைக்குண்டு ஒன்றை கண்டெடுத்துள்ளார். மாணவன் கண்டெடுத்திருப்பது கைக்குண்டு என்று அறியாத நிலையில் அதனை திறக்க அவர்கள் முயற்சித்திருந்தார்கள். எனினும் அதிர்ஷ்டவசமாக அது திறப்படவில்லை எனவும் குறித்த பந்து போன்ற பொருள் கைக்குண்டு என்பதை கண்டறிந்த அயலவர்கள் ஒருவர் காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலின் பேரிலே அம்பலாங்கொடை காவல்துறையினர் குறித்த இடத்திற்கு வருகை தந்து கைக்குண்டை பொறுப்பேற்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விசேட அதிரடி படையினர் அவ்விடத்திற்கு வரவழைக்கப்பட்டு கைக்குண்டு செயலிழக்க செய்யப்பட்டதன் பின்னர் காவல்துறையினர் அதனை எடுத்து சென்றுள்ளார்கள். சம்பவம் தொடர்பிலே பாடசாலை மாணவன் மற்றும் அவருடைய பெற்றோரின் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். மக்களின் ஆணைக்கு மாறாக செயற்படும் அனுர அரசை மக்களின் பேராதரவுடன் மிக விரைவிலே வீட்டிற்கு அனுப்பி வைப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் தொடர்பான கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எந்தவித பயனும் ஏற்படவில்லை. அனுர தரப்பினர் தேர்தல் காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அல்லது பொய்யானவை என்பன தற்போது நிரூபணமாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் செயற்பாடுகளையே இந்த அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது எனவும் மக்களின் ஆணைக்கு மாறாக செயற்படும் இந்த அரசை பேராதரவுடன் மிக விரைவிலே வீட்டிற்கு அனுப்புவோம் எனவும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வுகள் கொண்டுவர முடியும் எனவும் மத்தும பண்டார மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது 1241 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறித்த நடவடிக்கையின் போது 2,54,679 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள், 1,12,567 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 37,38,356 மில்லிகிராம் கஞ்சா ஆகியது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு 7,922 வாகனங்கள், 6,545 மோட்டார் வாகனங்களும் சோதனை செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 5 துப்பாக்கிகளும் இதன் மூலம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நேரடி குற்றங்களில் ஈடுபட்ட 18 நபர்களும் மற்றும் பல்வேறு குற்றங்களுக்காக 321 பிடியாணைகளும் பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் இந்த விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமிழ் இறையாண்மையை மீட்டு தந்தால் 5 மில்லியன் கையெழுத்துடன் நோபல் அனுமதி பரிசுக்கு பரிந்துரை செய்வோம் என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள். 3074 நாட்களாக வவுனியா பிரதான தபால் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள கொட்டகைக்கு முன்பாக இந்த நிகழ்வானது இடம்பெற்றுள்ளது.
கவன ஈர்ப்பு போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே தமிழர் தாயகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் செயலாளர் கோ. ராஜ்குமார் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தங்கள் அன்பான குழந்தைகள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தமிழ் குழந்தைகளுக்கும் அதே கதியை அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக தங்கள் கூக்குரல்கள் நீதி கோருவதற்கும், தமிழர் இறையாண்மைக்கு சர்வதேச ஆதரவை கோருவதற்கும், எதிர்கால இனப்படுகொலையிலிருந்து தமது மக்களை பாதுகாப்பதற்கான நினைப்புடன் மட்டுமல்லாமல் உறுதியுடனும் தங்கள் தினம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.